ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காகப்பா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுக்குனே சூனியத்தை வர வச்சிருக்கங்க. ஏங்க இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, யார் வந்ததுன்னு பார்க்குறீங்களா? நம்ம நிவின்ங்க. சூனியக்கார பொம்மையே ஆண்ட வேலை ஆப்படிக்கிறதுக்கு வருதுமா? ஏன்ப்பா நீ இப்படி வேலையை பார்க்குற? இதை மட்டும் கண்டிப்பாக விஜய் பார்த்தா தப்பாக நினைக்க வாங்கிப்போண்டு. விஜயை விடுங்க, வேற யாராவது பார்த்தா பெருசாக்கிடுவாங்க. நம்ம யமுனாவோட வாழ்க்கையை ஊசலில் விளையாட வைக்கிறதே உனக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுன்னு பேசுகிறாங்க. எதுக்காக? நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும், யமுனாவை பார்த்துக்கணும். நீ வந்துட்டு என்ன மறந்துட்டு என் மனசில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் லாஜிக் ஓகேப்பா. நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லாத, அதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உரிமை கிடையாது தான், ஏன் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் யார்கிட்ட வேணா பிச்சை கேட்பேன் அப்படின்றாங்க. வரே வா, இப்படி ஒரு பாசமலாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா கெஞ்ச நாளைக்கு வந்து யமுனாவை கூட்டு வந்து நான் இந்த இடத்துல நிற்பேன், நீ வருவேன்னு நான் நம்புறேன் நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ என் மனசில் சுத்தமாக இல்லைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. எந்த ஒரு காரணத்துக்காக நான் வரமாட்டேன். என் வாழ்க்கையில் நடந்தது அக்ரிமெண்ட் கல்யாணமாகவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்க வேண்டிய கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அப்படியே அப்செட் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க பேசிட்டு கரெக்டாக போகிறாங்க. என்ன 2 மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு விஜய் கலாய்க்கலான்னு கலாய்க்கிறாரு. யமுனாவும் விஜயும் காரில் வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு போனால் என்ன பதில் சொல்லுவோன்னு தெரியாமல் நான் பயந்துட்டு இருக்கேன். நீ வேற ஏன் எரிச்சலை கிளப்புற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களே சிரிச்சுக்கிட்டு கூலாக வராங்க. கடைசியில் பார்த்தா கொண்டு வந்து எங்கேயோ நிப்பாட்டியிருக்காங்க. இது ஒரு பேலஸுங்கிறாங்க. பேலஸுக்கே நீ தான் ராணின்னு மனசுக்குள்ளே நினைச்சா மட்டும் போதுமா? வெளியில் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேலஸ்க்கு முத உங்களை வர வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராணியாக ஒன்று பார்த்துக்க வேண்டி இப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டா மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன பொய்யை நான் ஒரிஜினலாக நிறைவேற்றுறேன், உங்களை கூட்டு வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்படியே போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. யமுனாவோட ஃபேஸ் கட்டில் மேக்கப்பும் இல்லை, நம்ம காவேரியோட ஃபேஸ் கட்லேயும் மேக்கப் இல்லை, அதனால கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட மேக்கப் பைத்தியங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்து. சரி பரவாயில்ல, உள்ளே போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.